அப்போ உங்க பையனுக்காக கத்தியால கைய வெட்டிக்கோங்கன்னு சொன்னா வெட்டிப்பீங்களா? சக்தி என்ன பேசுற நீ? வெட்டிட்டு வெட்டி பாக்குறியா நீ? அம்மா ரங்கநாயகி 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 ஏய் ஏய் ஐயோ கத்தி எடுத்துட்டு வரடா டேய் சொன்னா கேளுமா கத்தி புடுங்கடா டேய் ஐயோ வேணாமா டேய் சம்பந்தம் இல்லாம பேசி பேசியே அம்மாவோட கையை வெட்டுற அளவுக்கு ஆயிருக்கு. அறிவு இருக்காடி உனக்கு? அம்மா சக்தி சாதாரணமா தானமா சொன்னா, அதுக்காக கைய வெட்டிப்பியா? ஏன் ரங்கநாயகி இப்படி பண்ற? என் பையனுக்காக நான் வெட்டிக்குவேன். சத்தியமா நான் வெட்டிப்பேன். ஏய் சக்தி, நீ நினைச்சதை இப்ப சாதிச்சிட்டல. ஏய் என்னடி இன்னும் நின்னுட்டு இருக்க? போ. அம்மா அவதான் என்னவோ சொன்னானா, நீங்க ஏமா இப்படி பண்ணிக்கிறீங்க? டேய் டேய் போடா, போய் முதல்ல உட்கார வைடா. சரண்யா வாங்க கூட்டி போம்மா. உட்காருங்க. ஹலோ டாக்டர். என்ன சக்தி, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொன்ன? சரி விடு, பாத்துக்கலாம், எதுவும் டென்ஷன் ஆகாத. அம்மா நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் பண்ணி தான் நிரூபிக்கணுமா என்ன? ஏமா அப்படி பண்றீங்க? அவ கேட்ட கேள்வியை கேட்டல, அதுக்கு தான்டா பதில். இப்ப என்ன சொல்றான்னு கேளு. ஓ அம்மா, அவ அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சு? அம்மா கை வெட்டிக்கிட்டாங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ நோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. லேசான காயம்தான், 2 நாள்ல ஆறிடும். மருந்து போட்டிருக்கேன். இந்த டேப்லெட்டை மார்னிங் நைட் கொடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நான் வரேன். டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கோங்க, நான் வரேன். அத்தை பாத்தீங்களா, அவ போயிட்டு இருக்கா. அவளால தானே உங்களுக்கு இவ்ளோ நடந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு சாரியாவது சொன்னாலான்னு பாத்தீங்களா? அம்மா சக்தி பேசுனது தப்புதான். அவ ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டாமா. உங்களுக்கே தெரியும்ல, அவ இப்படி எல்லாம் பேசுற பொண்ணா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ மேல கோவப்படாதீங்கம்மா. ஏதாவது சொல்லுங்கம்மா. சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ ரொம்ப நல்லவம்மா. சரி நீங்களே சொல்லுங்க, இத்தனை நாள் நம்ம வீட்டில் தானே இருந்தா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பாங்க? சொல்லுங்கம்மா. வெற்றி, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? அத்தை இதுக்கு மேலேயும் நீங்க அவளை விட்டு வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. அத்தை நாம பிளான் பண்ணி கொலை பண்றது ஒரு வகை, ஆனா பேசி பேசியே ஒருத்தரை தன்னைத்தானே தற்கொலை பண்ண வைக்கிறது இன்னொரு வகை.
அந்த சக்தி அந்த ரெண்டாவது விஷயத்தை தான் ஆயுதமா எடுத்திருக்கா. தயவு செஞ்சு இல்லத்த, உங்களையே இப்படி செய்ய வச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையே ரெண்டா புரட்டி போட்டுட்டா. நீங்க பழைய ரங்கநாயகி அத்தையா வரணும் த. அத நானே பார்க்கணும். என்னத்த யோசிக்கிறீங்க? இவ்வளவு வீட்டை விட்டு முதல்ல கிளப்புற வழியை பாருங்க த. ஐயோ அத்தை, நான் ஒன்னும் எனக்காக சொல்லல. இவளை இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு துரத்தி எனக்கு என்னத்தான் ஆக போகுது? நான் சொல்றது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் அத்தை. சக்தி முன்னாடி நீங்க இப்படி தோத்து போய் உட்கார்றத பார்க்க என்னால முடியல அத்தை. அத்தை, நாளை காலையில நான் அந்த சக்தியோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கிறேன். அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க அத்தை. என்னத்த சொல்றீங்க? உங்க மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கலாமா அத்தை? இது போதும் அத்தை. நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நம்ம நாளைக்கு பேசலாம். ஏய் சாரிடி. நான் உன்னை எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்க கூடாதுதான். என்னை மன்னிச்சுக்கோ. என்னை மன்னிச்சுக்கோன்றல, அதான் சாரி கேட்குறேன்ல. இன்னும் என்னடி அவ்வளோ கோவம்? நீ என்ன அடிச்சதெல்லாம் எனக்கு கோவம் இல்லை. ஆனா நான் இப்போ உனக்கு 2ஆம் பட்சம் ஆயிட்டேன்ல. ஏய் லூசாடி நீ. ஓ, அதுக்கு தான் இப்போ எதுவுமே பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை அடிச்சிட்டா நீ 2ஆம் பட்சம் ஆயிடுவியா? என்னடி இதெல்லாம்? என்ன பாரு, உனக்கு தெரியாதா நான் அப்படியே நினைப்பேன்? நீ அடிச்சதுக்கு அதுதானே வெற்றி அர்த்தம். நீ சொல்லு, உங்க அம்மா வெட்டிக்கணும் நான் நினைப்பனா? ஏதோ ஒரு வேகத்துல சொன்னேன், உடனே அவங்க வெட்டிப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு எங்க அம்மானா உசுரு. அம்மா புள்ள உறவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தெரியா? நான் என்னைக்காவது உன்னை உங்க அம்மா கிட்ட பாசமா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா? இல்ல. அப்புறம் என்ன? நான் கேக்குறது, இந்த வீட்டுல மருமகளா, உன் பொண்டாட்டியா,
என்னோட உரிமை. அதையே நான் விட்டு கொடுக்கணும். ஏய், விட்டு கூட இப்ப யார் நீ சொன்னா? ஆனா வேண்டாம் வெற்றி. இப்போ என்ன பேசினாலும் அது சரியா வராது. நான் பண்ணுங்கிற தப்புங்கிற மூட்ல நீ இருக்க. என்னால இப்படி நடந்துச்சுங்கிற அப்செட்ல நான் இருக்கேன். இப்ப நம்ம பேசிக்கிறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உன்னை கோவப்படுத்தவோ உன்னை வருத்தப்பட வைக்கவோ நான் இதெல்லாம் சொல்லல. ஆனா நிஜமாவே நாம இப்ப பேசினா சரியா வராது வெற்றி. சக்தி, ப்ளீஸ் வெற்றி, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். அப்பதான் நான் பண்ண தப்பு என்னன்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும். ஏய். ஏன்னா இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல வெற்றி. முக்கியமா எனக்கும் உனக்கும் நடுவுல பெருசல் விழுந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம்? ஏய், ஒரு நிமிஷம். பூஜா, நானே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். தேவையில்லாம வம்பு எழுதி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. சக்தி, உன்னோட கன்ஃபியூஷன்லாம் நாளைக்கு மொத்தமா தீரப்போகுது. அத உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவல்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். அது எப்படி அத்தைய நீயே கைய வெட்ட வச்சிருவியா? எவ்வளோ பெரிய பிளான் போட்டு நீ இப்படி பண்ணிருக்க. ஆனா அதுவே உனக்கு எதிரா வந்து நிக்குது பாத்தியா? என்னன்னு தெரியலையா? அத்தை ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னடி அப்படி பாக்குற? நாளை காலையில உன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணி நான் ரெடியா வச்சுப்பனா. அத நீ எடுத்துக்கிட்டு உன் வீட்டை பார்த்து நீ போய்கிட்டே இருக்கணும். இது அத்தையே எடுத்த முடிவு. மத்த தடவைலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நீ திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள வருவல்ல, ஆனா இந்த தடவை அது நடக்காது. நீ வெளியில போய் தான் ஆகணும். அப்படி நீ போகலன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணு அத்தையே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க, இல்ல அத்தையே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி ஐயோ பாவம் நின்னுட்டு இருக்க. பூஜா, இது எனக்கும் அத்தைக்கும் இருக்கிற பிரச்சனை. இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அது எப்படி சக்தி, என்னால அப்படி இருக்க முடியும்? நீ எனக்கு பண்ணதுக்கு உனக்கு நான் இவ்வளவு கூட பண்ணலன்னா எப்படி? நாளைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. குட் நைட். உங்க பையனுக்காக வெட்டு குத்து எதையும் வாங்கிப்பீங்களா? அப்போ உங்க பையனுக்காக கத்தியால கைய வெட்டிப்பீங்களா? வெட்டிப்பீங்களா? அத்தை, ஒரு நிமிஷம். அத்தை, நிஜமா நீங்க சட்டுன்னு இப்படி கையை அறுத்துப்பீங்கன்னு
இத பத்தி சொல்லத்தான் மனசு விட்டு பேசணும்னு சொன்னியா? அத்தை ப்ளீஸ் என்ன முழுசா பேச விடுங்க. சரி சொல்லு. அத்தை, வெற்றி வட்டி வசூல் பண்ற தொழில பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னது உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்காக இல்ல அத்தை. சத்தியமா நம்ம குடும்பத்துக்காக தான் நான் அப்படி யோசனை ஒழிய வீம்புக்காக இல்ல அத்தை. உங்க கூட போட்டிக்கு நிக்கணும்னு நான் நினைச்சதும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அது என்னவோ தெரியல, முதல்ல இருந்தே உங்களுக்கும் எனக்கும் என்னமோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டே இருக்கு. நான் ஒண்ணு செய்யறேன், அது இன்னும் நான் வந்து முடியுது. கோவில்ல நீங்க அசோக் அண்ணனை அடிக்க வந்தப்போ நான் உங்க கைய பிடிச்சு நிறுத்தினதுல இருந்து இதோ இப்போ நீங்க கைய வெட்டிக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எல்லாமே தப்பா தான் நடக்குது. சத்தியமா அத்தை, நான் எதையுமே வேணும்னு செய்யவே இல்லை. அத்தை, யாரை எதிர்த்து நிக்கணும்னு ஒரு அளவுகோல் இருக்கு. உங்க தகுதிக்கும் உங்க அனுபவத்துக்கும் நான் ரொம்ப சின்ன பொண்ணு அத்தை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உங்களை தோக்கடிக்கணும்னு இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்ல அத்தை. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட தோத்துட்டேன் அத்தை. ஆமா அத்தை, நான் ஒத்துக்கிறேன், சத்தியமா ஒத்துக்கிறேன். இதுல ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல அத்தை. கொஞ்சம் கூட யோசிக்காம எப்போ வெற்றிக்காக நீங்க உங்க கையை வெட்டிக்கிட்டீங்களோ அந்த ஒரு நொடி நான் உங்ககிட்ட மொத்தமா தோத்துட்டேன் அத்தை. உங்ககிட்ட மொத்தமா தோத்துட்டேன். நான் ஒரு வேகத்துல கேட்டேன், ஆனா நீங்க வெற்றி மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு புரிய வச்சுட்டீங்க அத்தை. வெற்றி மேல நீங்க வச்ச பாசம் ஜெயிச்சிருச்சு அத்தை, ஜெயிச்சிருச்சு. இனிமே உங்க 2 பேர் விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். இந்த வீட்டுல என்னைக்கும் நீங்க தான் ராணி, வெற்றிக்கு அம்மாவா, இந்த வீட்டோட எஜமானியா எப்பவும் நீங்க தான் இருப்பீங்க அத்தை. எனக்கு அதை மாத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, நாளைக்கும் வராது அத்தை. இனிமே உங்க இஷ்டப்படியே உங்க ஆசைப்படியே இந்த குடும்பம் நடக்கட்டும் அத்தை. இதையும் மீறி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சக்தி, ஒரு நிமிஷம். என்ன இப்படி மன்னிப்பு கேட்டு என்ன தோக்கடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? புரியல அத்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்போ நான் ஜெயிச்சிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடி. இப்ப நீ வந்து ரொம்ப நல்லவ மாதிரி பேசி நான் பண்ணதுதான் தப்புங்கிற குற்ற உணர்ச்சிக்குள்ள என்ன தள்ள பாக்குறியா? அத்தை, சக்தி, நீ எப்போ என்கிட்ட இவ்வளவு தூரம் மனசை விட்டு பேசினியோ அப்போ நானும் உன்கிட்ட சில விஷயங்களை மனசை விட்டு பேசிடுறேன். முதல் விஷயம், நான் வெளிப்படையாவே சொல்றேன், வெற்றிக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. அத நான் 100% ஒத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா அவனுக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ என் தொழில நிப்பாட்ட சொன்னப்போ நீ புரிஞ்சுக்காம பேசுறன்னு நினைச்ச. உன் மேல கோவமும் பட்ட. ஆனா இன்னைக்கு நீ வெற்றிக்காகவும் எனக்காகவும் யோசிச்ச பாத்தியா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது உண்மைதான். அதெல்லாம் எதுக்காகன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரே ஒரு விஷயம், வெற்றிக்காக தான் சக்தி. ஏய், வெற்றி எனக்கு உசுருடி. அதே மாதிரி உனக்கும் அவன்தான் உசுரு.
அப்போ நாம 2 பேரும் தான் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். இங்க பாரு சக்தி, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எப்படி வெற்றிய நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் அவனை உன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். இத பாரு, அதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வட்டி தொழிலையே விட்டுடுறேன்டி. அத்தை, என்னால நம்பவே முடியல அத்தை. சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நான் அதை செய்யறேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன், சொல்லுங்க. நீ நாளைக்கு கலெக்டர் ஆவ, உன் பின்னாடி டவாலி நிப்பான், அவனுக்கு பின்னாடி வெற்றி கை கட்டிட்டு நிப்பானா? என்னோட முடிவு இதுதான் சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்ற. நீ கலெக்டர் ஆக கூடாது சக்தி.